நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அருமையான சூப்பரான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பதவிகளின் பெயர், கல்வி தகுதி, சம்பளம், யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். இதுவரை நமது டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலன்னா அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிடுங்க. யூடியூப்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் டெலகிராம் குரூப்லையும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் யூடியூப்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டாலும் டெலகிராமில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. பியூன் உட்பட 4 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே தகுதியும் விருப்பமும் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது, எந்த விதமான எழுத்து தேர்வும் வந்து கிடையாது. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி வந்து மாறுபடும். 8ஆம் வகுப்பு முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸில் இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்டுள்ள டீட்டெயில்ஸை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பிரிண்ட் எடுத்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு உங்களை சைனை போட்டுட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸுடைய நகல் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்டு செஞ்சிருங்க. ஸோ பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா தி டீன் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி குரோம்பேட் சென்னை 6,44,000 என்ற முகவரிக்கு இன் பர்சன் ஆர் பை போஸ்ட் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ என்னைக்குள்ள விண்ணப்பிக்க சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த மாதம் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கடைசி தேதியாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 16 நவம்பர் 2020 மாலை 5 மணிக்குள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கிற மாரி அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது. அதுக்கடுத்தாக என்வலப்பில் எப்படி மென்ஷன் பண்ண அனுப்பணுன்றது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதன்படி மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு போஸ்டிங்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்கிறாங்கன்னா ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் 3 ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அப்படி இல்லைன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்திருக்க வேண்டும், அப்படியும் இல்லைன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடித்திருக்க வேண்டும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். சேலரி ஒரு நாளைக்கு எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 647 ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து சம்பளம் வந்து தராங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் அசிஸ்டன்ட் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி
எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். இந்த பதவிக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்க வேண்டும். சேலரி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது கிளரிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு ஒரு நாளைக்கு சேலரி எவ்வளோ தராங்கன்னா 448 ரூபாய் வந்து தராங்க ஒரு நாளைக்கு. அதுக்கு அடுத்தாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பியூனு ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். 8ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த பியூன் போஸ்டிங்க்கு குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா பியூன் போஸ்டிங்க்கு சேலரி ஒரு நாளைக்கு எவ்வளோ தராங்கன்னா 391 ரூபாய் வந்து தராங்க. அதுக்கு அடுத்தாக இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா லேபரர் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 8th ஸ்டாண்டர்ட். சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 306 ரூபாய் வந்து தராங்க. ஸோ இந்த 4 விதமான பதவிகளுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே பார்த்தீங்கன்னா தகுதியும் விருப்பமும் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 16/11/2020. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான இன்டிமேஷன் பார்த்தீங்கன்னா இமெயில் அல்லது டெலிஃபோன் மூலம் வந்து தெரிவிக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதற்கான இன்டிமேஷன் வந்து தரப்படுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்வியூ நடைபெறும் டேட்டு டைம் குறித்து தகவல் பார்த்தீங்கன்னா இமெயில் அல்லது டெலிஃபோன் மூலமாக பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா தகவல் தெரிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த இன்டர்வியூ டைமில் பார்த்தீங்கன்னா அனைத்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் செலவில் தான் போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த செலவில் தான் போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துற போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பியூர்லி டெம்பரரி போஸ்ட் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா 6 மாதம் வந்து தருவாங்க. அதன் பிறகு பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட்ஸ் எது ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை முடிந்த வரைக்கும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஸோ இதுவரை நமது டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன், ஜாயின் பண்ணிக்கிடுங்க. யூடியூப்பில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்லையும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் யூடியூப்பில் மிஸ் பண்ணிட்டாலும் டெலிகிராமில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.